ஆனால் அது வெஜிடேரியன் தான் இது. ஓகே, சர்விங்ஸ் அதிகமாக இருக்கு. ப்ளஸ் இது வந்து ஆனால் இது ஒரு ஒரு பிகினர் கொடுத்தா அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வே புரோட்டீன் எடுக்கணுன்ற ஆசையே வராது. அந்த மாதிரி தான் அது இந்த வே புரோட்டீனோட. ஹை, ஆக்சுவலாக வந்து நான் நிறைய வந்து வே சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வே நான் தேடிட்டு இருந்தேன். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வேன்றப்போ ஒரு 3500 4000 வந்து ஒரு 2 months கிடையாது, ஆல்மோஸ்ட் 75 சர்விங்ஸ் இருக்கிற வே தான் நான் தேடிட்டு இருந்தேன். அப்போதான் நான் வந்து ஒரு வே கண்டுபிடிச்சேன். அந்த வே பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல ஆல்மோஸ்ட் 5000 கிட்ட போட்டிருந்தது. நான் வந்து 3600க்கு அந்த வே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த வே ஆக்சுவலா வந்து 3600க்கு 75 சர்விங்ஸ் ரொம்ப ஒர்த். அது மோஸ்ட் ஆஃப் 3600க்கு உங்களுக்கு வந்து 55 சர்விங்ஸ் வரும். இப்போ ஜிஎக்ஸ்எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 50 சர்விங்ஸ் தான் வரும். 50 சர்விங்ஸ் உங்களுக்கு 3700 4000 அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ ப்ரைஸ் ஃபிளக்சுவேஷனுமே இருக்கு. பட் இந்த வே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.27 kg 2.27 kg 75 சர்விங்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 2.5 months கிட்ட வருது. ஸோ நம்ம இதை எடுத்து எப்பவுமே நம்ம ஷாப்ல வந்து ப்ராடக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா நான் ப்ராடக்டோட டேஸ்ட், குவாலிட்டி பிளஸ் அது எப்படி எனக்கு பாடியில் அப்சர்ப்ஷன் இருக்கு, ப்ளோட்டிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் நம்ம ஷாப்ல எடுப்பேன். அந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து ஒரு பீஸ் எடுத்தேன். அந்த ப்ராடக்டோட கம்ப்ளீட்டான ரிவ்யூ நான் சொல்றேன் பாருங்க. ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி தான் நான் அந்த ஒரு புதுசான ஒரு வே சொன்னேன்ல, அது என் பின்னாடி தான் இருக்கு. அந்த வேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கான்சென்ட்ரேட் வே தான். 75 சர்விங்ஸ் வந்துடுது. உங்களுக்கு ஸ்கூப் சைஸ் வந்து 30 grams தான் ஸ்கூப் சைஸு. ஸோ அதோட டேஸ்ட்டு, அதோட குவாலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இதான் அந்த வே பாத்துங்க. நார்வேடெக் நியூட்ரிஷனோட வே தான் இது. இது வந்து மேட் இன் கண்ட்ரி ஒரிஜின் வந்து நார்வே தான் இது ஒரிஜின். ஓகேவா, இதை நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. ஸ்மெல். ஸோ நான் ஒரு ஸ்கூப் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்கூப் போட்டு ஓகே. ஆனால் அது வெஜிடேரியன் தான் இது. ஓகே, ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து கார்னிவோர் பீஃப் ப்ரோட்டீன் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்மெல் வருது. இதோட டேஸ்ட் நான் எப்படி செக் பண்றேன். ஸோ 250 ml தண்ணி ஊற்றிட்டேன். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும்னு இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா ஜிஎம்சி தான் இதோட அஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர். கோகுல் லிம்சாக்கு தான் இம்போர்ட்டர். இது ரெண்டுமே நான் வெரிஃபை பண்ணிட்டேன். அதோட வீடியோவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டுமே வந்து இது நான் வந்து ஜென்யூனான சப்ளையர் கிட்ட தான் எடுத்திருக்கேன். அது ரெண்டுமே வெரிஃபை ஆகுது. நம்மள ஸ்ரீ பாலாஜி ஓவர்சீஸ் அவங்களோட கோடுமே வந்து வெரிஃபை ஆச்சு, ஜிஎம்சியோட கோடுமே வந்து வெரிஃபை ஆச்சு. 100% ஜென்யூன் ப்ராடக்ட். நம்ம எடுத்து ரிவ்யூ பண்ற ப்ராடக்ட் வந்து காப்பியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓஜிக்கும் காப்பிக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க வந்து ஒரு காப்பி ப்ராடக்ட் எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு அது வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி அது வந்து தப்பு. நம்ம ஒரு ஓஜி எடுத்துட்டு அது நல்லா இல்லை, நம்ம வந்து ப்ராடக்டோட டேஸ்ட் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொன்னா கூட ஓகே. அதனாலதான் வந்து முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், நான் செக் பண்ணதை விட காமிக்கிறேன். இந்த ஜிஎம்சி டேக் இருக்கா, இந்த ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு இந்த கோட் செக் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ பாலாஜி ஓவர்சீஸோடது கோட் ஸ்க்ராட்ச் பண்ணி செக் பண்ணேன். ரெண்டாவது ஜிஎம்சி இது கோட் ஸ்க்ராட்ச் பண்ணி செக் பண்ணேன். செக் பண்ணதையும் நான் வந்து ஒரு சின்ன கிளிப் போடுறேன் பாருங்க. இது கான்சென்ட்ரேட் வேன்றதுனால உங்களுக்கு சரியாவே மிக்ஸ் ஆகலை. ஓகேங்களா, கான்சென்ட்ரேட் வேன்றதுனால சரியாவே மிக்ஸ் ஆகலை. ஸோ நான் குடிச்சு பார்க்குறேன். ஓகே, இது அந்த பீஃப் ப்ரோட்டீன்றதுனால வெஜிடேரியன் தான். ஆனால் ஸ்மெல் வந்து பீஃப் ப்ரோட்டீன் ஸ்மெல் வருது. ஏன்னு தெரியல. லேப் டெஸ்டர் தான், கிராஸ்பெட் தான். ஏன் இந்த இது வருதுன்னு தெரியல. சுத்தமாக குடிக்க முடியல. கிளாசிக் சாக்லேட் தான் இது. சுத்தமாக அது குடிக்க முடியல மாதிரி பரட்டிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இதோட டேஸ்ட் நான் சொல்லி ஆகணும். கிளாசிக் சாக்லேட். ஆனால் டேஸ்ட் வந்து நான் வந்து ரொம்ப எப்பயுமே வந்து ஒரு வே ப்ரோட்டீன் குடிக்கும் போது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் வே ப்ரோட்டீன் குடிக்கும் போது நல்லா இருக்கும். வே ப்ரோட்டீன் குடிச்சு அந்த லாஸ்ட் சிப்பு வரும்போது ஒரு கசப்பான ஃபீல் இருக்கக்கூடாது. அது அந்த ஃபீல் இருக்கு அப்படின்னா அந்த வே ப்ரோட்டீன் சேஞ்ச் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் டைம்ல இருக்கு. பிகாஸ் அது வந்து உங்களுக்கு வந்து வே ப்ரோட்டீன் குடிக்கணுன்ற அந்த ஃபீலே போயிடும்.
வே ப்ரோட்டீன் இது எடுக்கணுமாடா அப்படின்றது நம்ம வே எடுக்கும் போது நல்ல ஒரு ஓகே இந்த வே எடுத்து நல்லா இருக்கும் அப்படி ஃபீல்ல தான் எடுக்கணும். நம்ம ஒரு வே எடுக்கும் போது எடுக்கணுமா அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் அந்த வே நீங்க சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஸோ இதோட டேஸ்ட் வந்து பீஃப் ப்ரோட்டீன் டேஸ்ட் வருது. டேஸ்ட் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கல டேஸ்ட் சொல்லாது. அண்ட் பிளெண்ட் கான்சென்ட்ரேட் வேன்றதுனால அந்த திக்கா இருக்கு, ஒரு கிளியர் பிளெண்டே இல்லை. ஸோ செகண்ட் அண்ட் இதோட டேஸ்ட் ஒர்ஸ்ட். நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த பட்ஜெட்ல வந்து கிளாசிக், அதனால கிளாசிக் சாக்லேட்டே எடுத்தேன். கிளாசிக் சாக்லேட் எடுத்துமே இந்த டேஸ்ட் இப்படி இருக்கு, இது சுத்தமா எனக்கு பிடிக்கல. இது அண்ட் ப்ளோட் ஆகுறது கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் ப்ளோட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ளோட் ஆகும். ஏன்னா ஒரு குடிக்கும் போதே வந்து ரொம்ப திக்கான ஃபீல் இருக்கு, கண்டிப்பா ப்ளோட் ஆகும். இதோட கண்டென்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, இதோட வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட் 92% சேர்த்திருக்காங்க. இதுல கான்சென்ட்ரேட் 92% இருக்கு. ஃபேட் ரெடியூஸ்ட் கோகோ, ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட், ஹைட்ரோலைஸ்டு வே ப்ரோட்டீன். ஓகே, உங்களுக்கு டைஜஷன் பெட்டரா இருக்கிறதுக்காக ஹைட்ரோலைஸ்டு வே ப்ரோட்டீன் சேர்த்திருக்காங்க. அது எத்தனை பெர்சன்டேஜ்னு சொல்லல, பட் 92% கான்சென்ட்ரேட் தான், பேலன்ஸ் 8% தான் மிக்சிங் இருக்கும் உங்களுக்கு. அதுலயுமே உங்களுக்கு வந்து பிசிடபிள்யூ பிளஸ் எசென்ஷியல் அமினோ ரெண்டுமே சேர்த்தே வந்து 5 கிராம்ஸ், ஆல்மோஸ்ட் 5 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மில்க் அலர்ஜி இருக்குன்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. உங்களுக்கு வந்து லிட்டரலா லூஸ் மோஷன் ரூம் பக்கம் சுத்திட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு வே ப்ரோட்டீன் எடுக்காதீங்க. ஸோ இந்த வே ப்ரோட்டீன் இது வந்து யாரெல்லாம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ப்ளோட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வே ப்ரோட்டீன் வேணும், எனக்கு ரொம்ப நாள் இருக்கணும், ஒரு 75 days ஒரு 3 days வர மாதிரி ஒரு வே ப்ரோட்டீன் வேணும், ஒரு நாள் நான் 3 ஸ்கூப் வே ப்ரோட்டீன் போவேன், அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா இந்த வே ப்ரோட்டீன் எடுக்கலாம். பட் ஒரு பிகினரா இருக்கீங்க, உங்க வந்து இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வே ப்ரோட்டீன் எடுக்காதீங்க. இந்த வே ப்ரோட்டீன்ல வந்து கான்சென்ட்ரேட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து புவர் கட் ஹெல்த் இருக்கு. ஏன்னா நம்ம அன்டைம்ல சாப்பிட்றதுனால நம்ம கட் எப்படி இருக்கு நம்மளுக்கே தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு புவர் கட் இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த வே ப்ரோட்டீன் பர்டிகுலரா இந்த நாட்டெக் நியூட்ரிஷனோட இந்த மாதிரி இன்ஜினியர் இருக்க ஒரு வே ப்ரோட்டீன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற கட்டுமே இன்னும் புவர் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வே ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு பெட்டர். ஒன்னும் ஒரு 400 போட்டிங்க அப்படின்னா நம்ம இந்தியன் வே ஜிஎக்ஸ் வே இருக்கு. ஜிஎக்ஸ் ஆக்சுவலாக நம்ம இந்தியன் வேலாம் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் யூஎஸ் அண்ட் யூகே ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது. இப்போ வந்து நல்ல அவங்க குவாலிட்டியா இருக்கட்டும், கொடுக்குற டேஸ்டா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கு. ப்ரோட்டீன் வேல்யூமே அவுட்ஸ்டாண்டிங்கா கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இந்தியன் வேலையே உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பட்ஜெட்டுக்கு 3600 to 4000 அந்த பட்ஜெட்டுக்கு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வர்த்தே கிடையாது. ஸோ இது சூஸ் பண்ணாதீங்க. இது வந்து பிகினரும் சஜஸ்டபிள் கிடையாது, இன்டர்மீடியட்டும் கிடையாது, ப்ரோ அத்லீட்ஸும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த வே போட்டிட்டு போகலாம். அண்ட் இந்த வே ப்ரோட்டீனோட இம்போர்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்ததுதான், ஸ்ரீ பாலாஜி ஓவர்சீஸ். இது அஃபிஷியலோட இதுதான், பட் இருந்தாலும் இப்படி இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வே ப்ரோட்டீன் வந்து வேணும் அப்படின்னா நீங்க அந்த வே ப்ரோட்டீன்ல வந்து மோஸ்டா ஐசோல், இப்போ நீங்க பட்ஜெட்ல தேடுறீங்க ஒரு 4 to 5 அந்த ரேஞ்சில் இன்பிட்வீன்ல தேடுறீங்க அப்படின்னா பெட்டர் சஜஷன் ஐசோலேட் பிளஸ் கான்சென்ட்ரேட் பிளெண்ட் இருக்க வேவா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டு ஓகேவா இருந்தா கூட உங்களுக்கு அது ஈக்குவலைஸ் ஆயிடும். பட் ஐசோலேட் போறது பெட்டர் ஆப்ஷன். நீங்க ஐசோலேட் வே எடுக்கிறதுக்கும் ஒரு கான்சென்ட்ரேட் வே பிளெண்ட், கான்சென்ட்ரேட் பிளஸ் பிளெண்டுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அது நீங்க எடுத்தாதான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இது பார்க்கும்போது இந்த வேக்கு நான் வந்து 10 out of 3 கொடுப்பேன். ஏன் அந்த 3 கூடனா சர்விங்ஸ் அதிகமா இருக்கு, பிளஸ் இது வந்து ஒரு அபிஷியல் இம்போர்ட்டர் கிட்ட இருந்து வருது. அண்ட் இதுல வந்து 22 grams of protein கிளைம் பண்றாங்க. பட் ஆனா நான் வந்து செக் பண்ணப்போ இதுக்கு 22 grams of protein தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா எந்த ஒரு சர்டிபிகேட்டுமே இதுல இல்ல. அதனால வந்து நான் அதையுமே நான் வந்து கன்சிடர் பண்ணல. அண்ட் இது வந்து ஒரு இம்போர்ட்டட் வேன்றதுனால தான் 3 point கூட கொடுத்தேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து உங்களோட ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான். நான் வந்து இந்த வே ப்ரோட்டீன் நம்ம ஷாப்ல எடுக்க போறது கிடையாது. பிகாஸ் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸே ஒரு பேடா இருக்கும் போது ஒரு நியூ கமருக்கு நான் இந்த மாதிரி ஒரு வே ப்ரோட்டீன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதுல ப்ராஃபிட் இருக்கு, இல்லைன்னு கிடையாது, ஹியூஜ் ப்ராஃபிட் இருக்கு. 3600 இந்த செல் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கு. ஆனா இது ஒரு பிகினர் கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வே ப்ரோட்டீன் எடுக்கணுன்ற ஆசையே வராது. ஜென்யூன் சப்ளிமெண்ட்ஸ் சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நான் வந்து சில ஷாப்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணி நானுமே ஸ்கேம் ஆயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வேற யாருமே வந்து படக்கூடாது, ஸ்கேம் ஆகக்கூடாதுன்றதுக்காக மட்டும் தான் இந்த ஷாப்பை நான் ஓப்பன் பண்ணேன். அண்ட் என்னால் முடிஞ்சிருக்கும் நான் பெஸ்ட்டான சப்ளிமெண்ட்ஸ் குவாலிட்டி ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஜென்யூனான சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஏன் வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் ஷாப் ஓனர்ஸே வந்து இவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க. நம்ம வந்து சில 1-2 ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து வேற வழியே இல்லாமல் அதர் ஸ்டோர்ஸ்ல இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும். அதனால வந்து இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, இந்த ஸ்கேம்லாம் நடக்குது. பட் த்ரூ அண்ட் த்ரூ இன்னும் அப்கமிங் டேஸ்ல என்னால முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும், கம்பெனில பில் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து கம்பெனில பில் பண்ணி மட்டும் தான் ப்ராடக்ட்ஸ் எடுப்பேன். இப்போ கூட வந்து நம்ம ஷாப்ல மசில் பிளேஸ் இருக்காது. ஏன் அப்படி மசில் பிளேஸ் இருக்காது அப்படின்னா மசில் பிளேஸ் ஒரு பில்லிங் வேல்யூவே அதிகம். ஆல்மோஸ்ட் நம்ம 1 lakh போட்டா மட்டும் தான் வந்து மசில் பிளேஸ் ப்ராடக்ட்ஸ் எடுக்க முடியும்.
பட் மசில் பிளேஸ் ப்ராடக்ட்ஸை எடுக்கணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனுமே இருக்கு. அதர் சோர்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஸ்மால் குவான்டிட்டியில் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் அந்த ஸ்மால் குவான்டிட்டியில் அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஓஜியா இல்லையான்னு தெரியாம நான் எடுத்து சேல் பண்ணிட்டு அது உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா எனக்குமே வந்து அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். நம்ம ஷாப்போட ரெப்யூட்டேஷனே கொஞ்சம் குறைஞ்சிடும். ஸோ அதனால நான் வந்து மசில் பிளேஸ் ஹோல்ல வச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து மசில் பிளேஸ் கூட வந்து டீல்ஸ் போயிட்டு இருக்கு. மசில் பிளேஸ் டீல்ஸ் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஷாப்ல வந்து மசில் பிளேஸ் அவைலபிள் இருக்கும். அண்ட் மசில் பிளேஸ் தான் வந்து ப்ரோ அண்ட் நம்ம பண்றாங்க ஆர்சி சீரிஸ். அந்த ஆர்சி சீரிஸ்மே நம்ம ஷாப்ல வரும். நம்ம ஷாப்ல ரெகுலரா என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம பவர் பேக் சப்ளிமெண்ட்ஸ் பேஜை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நீங்க இந்த வே சூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பை பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.